ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மன்சரைகள் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான ஹேர் பேக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த ஹேர் பேக்கை நீங்கள் ஒரு 3 மந்த்ஸுக்கு வீக்லி ட்வைஸ் மாதிரி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஹேர் வந்து ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக, ஹெல்த்தியாக, லாங்காக வளரும். ஸோ கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய இந்த ஹேர் பேக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் ஹேர் பேக்கே அப்ளை பண்ணதில்லை அப்படின்றவங்களா இருந்தாலும் சரி, அப்படியும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹேர் பேக் போட்டாலே பிடிக்காது, அது ஒரு மாதிரி குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் தலையிலலாம் ஒட்டிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவீங்க நிறையா பேர். ஸோ அவங்களுக்காகவே இந்த ஹேர் பேக் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். பார்க்குறதுக்கே எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ வாங்க, இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நம்மளோட வான்சரல் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இதுக்கு முதல்ல நான் எடுத்துருக்கக்கூடிய இன்க்ரீடியண்ட் வந்து அரிசி மாவு தான். ஸோ பச்சரிசி மாவு தான். எந்த அரிசின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். ஸோ அதுதான் ஒரு ஆளுக்கு 2 ஸ்பூன் மாதிரி எடுத்திருக்கேன். 2 பேருக்கு அப்படின்றதுனால நான் 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அது கூடவே வந்து நார்மல் வாட்டர் வந்து ஆட் பண்ணி நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து எடுத்துக்கலாம். இதுக்கு பதிலாக உங்களுக்கு பச்சரிசி வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது பண்ணணும் அப்படின்னா நீங்கள் முதல் நாள் நைட்டு அல்லது ஒரு 4 ஹவர்ஸ்க்கு முன்னாடி ஊற வச்சு அதை எடுத்து அரைச்சிட்டு நம்ம இந்த மாதிரி வந்து காய்ச்சி எடுத்துக்கலாம். பட் அதில் வந்து இன்னுமே கொஞ்சம் நெருப்பாக இருக்கும். இந்த மாதிரி மாவு அப்படின்னும் போது நம்மளுக்கு ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக கிடைக்கும். இப்போ இதை வந்து ஸ்டவ்வில் வச்சு நல்லா வந்து கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கும்போது நல்லா அது வந்து ஜெல்லி மாதிரி வந்துடும். இந்த அளவுக்கு நம்மளுக்கு திக்னஸ் வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து கீழே வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் கத்தாழையோட பல்ப்பு மட்டும் நான் எடுத்திருக்கேன். ஸோ அது வந்து நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குதோ, அதாவது ஒரு ஆளுக்கு நம்மளோட ஹேருக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து 2 கத்தாழையோட பல்ப் எடுத்திருக்கேன். அது கூடவே 15லேருந்து 20 சின்ன வெங்காயமும் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் எடுத்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதில் வந்து நம்ம எதுவுமே தண்ணி சேர்க்க வேண்டிய தேவையில்லை, அதில் இருக்கதே போதும். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம வந்து அந்த அரிசி மாவு வந்து நல்லா வேக வச்சு வச்சுருந்தோம்ல, அது வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதில் வந்து ஒரு ஃபில்ட்ரு வச்சுட்டு இதில் வந்து நம்ம அரைச்சிருக்கக்கூடிய அந்த கத்தாழை, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை சாறை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இதனால தான் நம்மளுக்கு வந்து ஹேரில் வந்து எந்த ஒரு தூசியுமே இருக்காது. தலைக்கு குளித்து முடிச்சதுக்கப்புறமும் இதை வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக அப்படியே சேர்த்து நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய அந்த சக்கைகள் எல்லாமே நம்மளுக்கு தலையில் வந்து தங்கிக்கிறோம். ஸோ அதை நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணலை அப்படின்னா அதுவே வந்து நம்மளுக்கு பொடுகா மாறுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து அப்படி யோசிக்கிறவங்க இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதில் இவ்வளோ சக்கைகள் இருக்கும். இது வந்து நம்மளுக்கு தேவையில்லை, வேஸ்ட்டு தான். இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு லைட் க்ரீனில் சூப்பரான க்ரீமி கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு வந்து ஹேர் பேக் வந்து ரெடி ஆகிடும். ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து முதல் நாள் எப்பவும் போல் தான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நல்லா ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம இந்த ஹேர் பேக் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது நம்மளுக்கு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது. நம்மளுக்கு வந்து ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணுறத விட கையில் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதனால் கையிலே வந்து நல்லா வந்து பிணைஞ்சு எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் இந்த மாதிரி க்ரீம் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணிடலாம். சில பேர் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து நம்ம வந்து ஹேர் பேக் அப்ளை பண்ணி அந்தளவுக்கு நம்ம முடியை வளர்க்கணுமா அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படிலாம் நினைக்காதீங்க. ஏன்னா முடி இருந்தால் தான் நம்மளுக்கு முழு அழகு. முடி இல்லாமல் இருந்தால் நம்மளெல்லாம் யோசிச்சு பாருங்கள், பார்க்கக்கூட முடியாது. ஸோ அதனால் வந்து முடி வந்து இவ்வளோ கஷ்டப்படணுமான்னு நினைக்காதீங்க. உங்களுக்கும் சரி, உங்களோட குழந்தைங்களுக்கும் சரி, அவங்களுக்கும் இந்த மாதிரி ஹேர் பேக்லாம் நம்ம அப்ளை பண்ணி விட்டு பழகி விட்டுட்டோம் அப்படின்னா அவங்களே அவங்களோட ஹேரை வந்து கேர் பண்ண கற்றுக்குவாங்க. ஏன்னா இப்போ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அசிகா தான் அனனாவுக்கே வந்து ஹேர் பேக் அப்ளை பண்ணி விட்டாங்க. அதே மாதிரி இந்த ஹேர் பேக் வந்து அனனாவுக்குமே ரொம்ப பிடிக்கும். சிலது, அதாவது நம்ம வெந்தயம்லாம் அரைச்சி தேய்க்கும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எனக்கு வேணவே வேண்டாம், எனக்கு வந்து குளிருது, காய்ச்ச அப்படின்னு ஏதாவது சும்மா ஏதாவது சொல்லுவாங்க ரீசனு. பட் இந்த ஹேர் பேக்கை பார்த்தாங்க அப்படின்னா, அம்மா எனக்கு அப்ளை பண்ணி விட போகிறீங்களா, எனக்கும் போட்டு விட போகிறீங்களா அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து கேட்டு போட்டுக்குவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரிசல்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நம்ம பசங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே நம்ம எதையாவது கற்றுக் கொடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிடுவாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேல்ப் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி லைட்டாக மைல்டாக மசாஜ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹேரோட எண்டு வரைக்கும் நம்ம வந்து அப்ளை பண்ணிடணும். ஸ்கேல்ப்பை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி உங்களுக்கு ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஹேர் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணும்போது அதுவும் வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும்.
ரொம்ப இருக்குது அப்படின்னா லைட்டாக வந்து ட்ரிம் பண்ணிடுங்க. ட்ரிம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹேர் பேக் அப்ளை பண்ணும்போது நம்மளோட ஹேர் க்ரோத் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அதோடு பண்ணும்போது ரொம்ப டிலே ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால கூட உங்களுக்கு வந்து ஹேர் பேக் ஒர்க் ஆகலை அப்படின்னு கூட நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு நிறைய பூச்சி வெட்டுகள் இருக்குது அப்படின்னா லைட்டாக வந்து அந்த முனியில் எங்கன இருக்கோ அதுலேருந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு கட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் இந்த ஹேர் பேக் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் வந்து கொடுக்கும். இப்போ இதே மாதிரி இன்றைக்கி நான் 3 பேருக்குமே அப்ளை பண்ணி விட்டுட்டேன் என் பசங்களுக்கு. சில பேர் வந்து சொல்கிறீங்க, என்னோடய பசங்களுக்கு தலையில் எண்ணெய் வச்சாலே பிடிக்க மாட்டேங்குது, சரியாக எண்ணெய் கூட வைக்க விட மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு வந்து ஒரு டிப்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஹேர் பேக் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி அவங்களுக்கு விசிபிளாக உங்களோட ரிசல்ட்டை வந்து காட்டுங்க. இந்த மாதிரி நல்ல முடி வளர்ந்து அழகாக இருக்குது அப்படின்னா அதை பார்க்க அவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுவாங்க. ஏன்னா அதே மாதிரி தான் நானும் அசிகாவும் வந்து விடாமல் ஹேர் பேக் வந்து போட்டுருவோம். அக்ஷயா வந்து சில நேரம் வேணாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தேய்க்கும் போது இந்த படுறது வடிகிறது இந்த மாதிரிலாம் இருந்தால் பிடிக்காது. ஆனால் இப்போ அசிகாவோட ரிசல்ட்டையும் என்னோடய ரிசல்ட்டையும் பார்த்து இப்போ வந்து பேசாமல் கொடுப்பாங்க. இல்லைன்னா இந்த மாதிரிலாம் வச்சோம் அப்படின்னா உடனே தலையை இங்கிட்டு ஒரு ஆட்டை அங்கிட்டு ஒரு ஆட்டை ஆட்டிடுவாங்க. இப்போ பாருங்கள் வீடியோவுக்கு தலையாட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ 3 பேருக்குமே இந்த ஹேர் பேக் வந்து அப்ளை பண்ணியாச்சு. இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 45 to 1 ஹவருக்கு அப்புறமா நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் தலைவலி, சைனஸ் ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா 15 to 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ மைல்டான ஷாம்பூ அல்லது சீயக்காய் வச்சு நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே ரிசல்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் டெய்லி ஹேர் கேர் ரொட்டீனில் வந்து நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக ஆயில் வச்சு வாரத்துக்கு 2 தடவை இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஹேர் க்ரோத்தில் ஒரு சூப்பரான ரிசல்ட்டை வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணிவிட்டு தலைக்கு குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஹேர் வந்து செம்ம சாஃப்டாக சில்கியாக சூப்பராக இருக்கும். நம்ம சீவும் போது சிக்கே வந்து விழாது. ஸோ அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும். நீங்கள் ஃபீல் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக இந்த ஹேர் பேக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வான்சர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நெக்ஸ்ட் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.